இதுவரைக்கும் நம்ம சேனல்ல மகாபாரதத்துல பயன்படுத்தப்பட்ட சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதே மாதிரி மகாபாரத போர்ல கலந்துகிட்ட சக்தி வாய்ந்த போர் வீரர்களை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம சேனல்ல மகாபாரதத்துல இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஃபீமேல் கேரக்டர்ஸை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஒரு சில பெண்கள் பாத்தீங்கன்னா அந்த குருஷேத்திர போர்லயே டேர்னிங் பாயிண்டா இருந்திருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, எப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த வீரராலேயுமே வீழ்த்த முடியாத பீஷ்மரை சிகண்டி அவர்கள் தோக்கடிச்சிருப்பாங்க. சிகண்டியோட உதவி இல்லாம பீஷ்மரை அந்த போர்ல யாராலையுமே வீழ்த்திருக்க முடியாது. இந்த மகாபாரதத்துல முழுக்க முழுக்க பல வீரர்கள் அவங்களுடைய திறமையையும் உடல் வலிமையையும் காட்டி இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஈக்குவலா பல பெண்கள் அவங்களுடைய மன வலிமைய இந்த மகாபாரதத்துல காட்டியிருக்காங்க. அந்த வகையில பவர்ஃபுல்லான ஃபீமேல் கேரக்டர்ஸ் ஒரு சிலரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். வெல்கம் டு டீம் ஈகிள். சத்தியவதி மிகப்பெரிய குரு வம்சத்தோட ராஜமாதா தான் இவங்க சேதி நாட்டு அரசனான உபரிசரசோட மகள். இவங்க மீன்ல இருந்து பிறந்ததுனால மீனவர்களால இவங்க வளர்க்கப்பட்டிருப்பாங்க. ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா ஓடம் ஓட்டக்கூடிய ஒரு ஓடக்கார பெண்ணாதான் சத்தியவதி இருந்திருப்பாங்க. திறமையான படகு செலுத்தக்கூடிய பெண்ணாகவும் சத்தியவதி இருந்திருப்பாங்க. ஒரு சமயம் இவங்க படகு ஓட்டிட்டு போயிட்டே இருக்க சமயம் அந்த படகுல பராசர மகரிஷி பயணம் பண்ணுவாரு. இவங்களுடைய அழகுல மயங்கின பராசர மகரிஷி சத்தியவதியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாரு. இந்த விருப்பத்தை சத்தியவதி கிட்ட சொன்ன பிறகு சத்தியவதி ஒரு 3 வரங்களை பராசர மகரிஷி கிட்ட இருந்து வாங்குவாங்க. அதன்படி இவங்க 2 பேரும் அந்த நதிக்கரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தீவுல ஒரே ஒரு நாள் மட்டும் வாழ்வாங்க. அப்படி வாழ்ந்ததுல இவங்க 2 பேருக்கும் ஒரு பையன் பிறப்பான். அந்த பையன் தான் வேதவியாசர். பிற்காலத்துல மகாபாரதம் அப்படிங்கிற இந்த மிகப்பெரிய இதிகாசத்தை எழுதின வேதவியாசரோட அம்மா தான் சத்தியவதி. அதுக்கப்புறமா இவங்க தாயானாலும் இவங்களுடைய அந்த கன்னித்தன்மை மாறாது அப்படின்னு சொல்லிட்டு பராசர மகரிஷி இவங்களுக்கு வரமளித்திருப்பாங்க. அதன்படி சாந்தனு மகாராஜா, பீஷ்மருடைய அப்பா இருக்காரு இல்லையா, சாந்தனு மகாராஜாவுக்கும் சத்தியவதிக்கும் பிற்காலத்துல கல்யாணம் நடக்கும். இவங்க 2 பேருக்கும் 2 பசங்க பிறப்பாங்க, சித்ராங்கதன் மற்றும் விசித்திர வீரியன். சித்ராங்கதன் ஒரு போர்ல இறந்து போயிடுவாரு. விசித்திர வீரியன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுவாரு. சாந்தனு மகாராஜாவும் பசங்க இறக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே இறந்து போயிருப்பாரு. இப்போ கணவனையும் இழந்து பிள்ளைகளையும் இழந்து ரொம்ப மனவேதனையில இருந்துட்டு இருந்த அப்போதான் சத்தியவதிக்கு ஒரு யோசனை வரும். தனது முதல் பையனான வேதவியாசரை அழைத்து அம்பிகை அம்பாலிகை மூலமா இந்த குரு வம்சத்தோடைய வாரிசுகளை அவங்க உருவாக்குவாங்க. அப்படி பிறந்த பசங்க தான் திருதராஷ்டிரன், பாண்டு மற்றும் விதுரன். அடுத்து நம்ம யார பார்க்க போறோம் அப்படின்னா அம்பை. இவங்க காசி நாட்டு மன்னனுடைய பொண்ணு. அம்பை, அம்பிகை, அம்பாலிகை இவங்க 3 பேருமே சகோதரிகள். ஒரு சமயம் பீஷ்மர் விசித்திர வீரியனுக்கு கல்யாணம் பண்றதுக்காக காசி நாட்டு மன்னனுடைய சுயம்வரத்துல கலந்துக்க வந்திருப்பாரு. அப்படி வந்த இடத்துல அவருக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டிருக்கும். இதனால கோவப்பட்ட பீஷ்மர் அம்பை, அம்பிகை, அம்பாலிகை இவங்க 3 பேரையும் வலுக்கட்டாயமா தேர்ல இழுத்துட்டு அஸ்தினாபுரத்துக்கு வந்திருப்பாரு. வந்த இடத்துல அம்பை சௌபல நாட்டு மன்னனான சால்வனை காதலிக்கிறதாகவும் அவர்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னும் பீஷ்மர் கிட்ட சொல்லுவாங்க. இதனால அம்பையை மட்டும் விட்டுட்டு அம்பிகை, அம்பாலிகை இவங்க 2 பேரையும் விசித்திர வீரியனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாரு. சரின்னு சொல்லிட்டு திரும்பி வந்த அம்பை சால்வனை தேடி போவாங்க. அப்போ அந்த சௌபல நாட்டு மன்னனான சால்வன் வேறொரு ஆணால கவர்ந்து செல்லப்பட்டு அவனுடைய அரண்மனையில இருந்து திரும்பி வந்த உன்னை என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவான். இதனால விரக்தி அடைந்த அம்பை திரும்பவும் அஸ்தினாபுரத்துக்கு பீஷ்மரை தேடி போவாங்க. அவன் என்னை ஏத்துக்கல, அதனால என்னை கவர்ந்து சென்ற நீ தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பீஷ்மர் ஏற்கனவே பிரம்மச்சரிய விரதத்தை ரொம்ப உறுதியா கடைபிடிச்சிட்டு இருந்தாரு. அதனால அம்பைய அவரு ஏத்துக்கவே இல்லை. எவ்வளவோ போராடியும் பீஷ்மர் அம்பைய ஏத்துக்கல. அதே சமயம் வேற எந்த நாட்டு மன்னனுமே அம்பைய கல்யாணம் பண்ணிக்க முன் வரல. இதனால அம்பை ரொம்ப கோவப்பட்டு இது எல்லாத்துக்குமே காரணம் பீஷ்மர் தான், அவரை எப்படியாச்சும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இமயமலைக்கு போய் கால் கட்ட விரலால மட்டும் ஊனி 12 வருஷம் கடும் தவத்தை மேற்கொள்வாங்க.
அந்த தவத்தோட பலனா முருகப்பெருமான் காட்சியளித்து ஒரு மாலையையும் அம்பை கிட்ட கொடுப்பாரு. இந்த மாலை யார் அணியிறாங்களோ அவங்களாலதான் பீஷ்மருக்கு மரணம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த மாலையை வாங்கிட்டு பல நாட்டு மன்னர்கள் கிட்டையும் அம்பை போய் எப்படியாச்சும் பீஷ்மரை அழிக்க சொல்லி உதவிய நாடுவாங்க. ஆனா பீஷ்மரை எதிர்க்கிறதுக்கு யார்கிட்டயுமே தைரியம் இல்ல. அதனால யாருமே அம்பைக்கு உதவ முன் வந்திருக்க மாட்டாங்க. கடைசியா பாஞ்சால நாட்டு மன்னனான துருபதனுடைய அரண்மனைக்கு போவாங்க. துருபதனோ அம்பைக்கு ஹெல்ப் பண்ணிருக்க மாட்டாரு. இதனால கோபமடைஞ்ச அம்பை அந்த மாலைய துருபதனுடைய அரண்மனையிலே போட்டுட்டு மறுபடியும் பரசுராமரை தேடி வந்திருப்பாங்க. அப்ப பரசுராமருக்கும் பீஷ்மருக்கும் ஒரு கடுமையான யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்துல பீஷ்மரை வீழ்த்த முடியாது அப்படின்னு தெரிஞ்ச பரசுராமர் அந்த யுத்தத்துல இருந்து விலகி போயிருப்பாரு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம மறுபடியும் சிவபெருமான நோக்கி கடுமையான தவத்தை மேற்கொள்வாங்க அம்பை. அதுக்கப்புறம் சிவபெருமான் காட்சியளித்து இந்த ஜென்மத்துல உனது எண்ணம் ஈடேறாது, அதனால நீ அடுத்த ஜென்மத்துலதான் பீஷ்மரை அழிப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாரு. அதன் பிறகு அம்பை தீயிட்டு தனது உயிரை மாய்த்து அடுத்த ஜென்மத்துல சிகண்டியா துருபதருக்கு பிறப்பாங்க. எந்த துருபதருடைய அரண்மனையில அந்த மாலைய அவங்க போட்டுட்டு வந்திருப்பாங்களோ அதே மாலைய அவங்க சிகண்டியா பிறந்த பிறகு ஒரு சமயம் கழுத்துல போட்டு பாப்பாங்க. சோ வாழ்க்கையில ரிவெஞ்ச் அப்படின்னு எடுத்தோம்னா அது கண்டிப்பா அம்பைய மாதிரி தான் இருக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போறது காந்தாரி. காந்தார நாட்டு மன்னனான சுபலனுடைய பொண்ணுதான் இந்த காந்தாரி. அழகு, இளமை, நற்பண்புன்னு மட்டும் இல்லாம ஆயுத கலையிலும் மிகச்சிறந்த இளவரசியா இவங்க இருந்திருப்பாங்க. இவங்களுக்கும் திருதராஷ்டிரனுக்கும் கல்யாணம் நடந்திருக்கும். திருதராஷ்டிரன் ஒரு குருடன் அப்படிங்கிற விஷயம் காந்தாரிக்கு தெரிஞ்சிருந்தாலும் தனது பெற்றோர்களுக்காக அந்த கல்யாணத்தை அவங்க மனப்பூர்வமா ஏத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க பண்ண ஒரு தியாகம் தான் இந்த உலகத்துல இருக்கிற யாருமே செய்ய துணியாத ஒரு தியாகம்னு சொல்லலாம். தனது கண்ணை கட்டிக்குவாங்க. காரணம், எந்த உலகத்தை தனது கணவன் பார்க்க முடியலையோ அந்த உலகத்தை நானும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தியாகத்தை காந்தாரி செஞ்சிருப்பாங்க. பிறவிலேயே ஒருத்தன் குருடனா இருக்கிறது வேற, ஆனா ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் இந்த உலகத்தை பார்த்து எல்லா அழகையும் ரசிச்ச ஒருத்தவங்க வேணும்னே அவங்க கண்ணை குருடாக்கிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கொடுமையான ஒரு விஷயம்தான். ஆனா இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தியாகத்தை காந்தாரி செஞ்சிருப்பாங்க. கணவன் குறை உள்ளவன் அப்படிங்கிறதுனால அரசாளல, சரி நமக்கு பிறக்க போற பசங்களாச்சும் அரசாலும் அப்படின்னு நம்பிக்கையில இருந்த காந்தாரிக்கு ஒரு பெரிய ஷாக்கு. ஏன்னா அவங்க குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே குந்தியோட குழந்தை பிறந்திருக்கும். சரின்னு சொல்லிட்டு கோவத்துல அவங்களுடைய வயத்தை தடியாலேயே அடிச்சுக்குவாங்க காந்தாரி. அதுக்கப்புறமா சதை பிண்டமா அந்த குழந்தை விழும். இது வியாசருடைய உதவியின் மூலமா 100 ஆண் குழந்தைகளாகவும் ஒரு பெண் குழந்தையாகவும் காந்தாரி பிற்காலத்துல பெற்றெடுத்திருப்பாங்க. இப்படிப்பட்ட மிகப்பெரிய தியாகத்தை காந்தாரி செஞ்சிருந்தாலும் கூட அவங்களுடைய வாழ்க்கை அவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்காது. தனது 100 புதல்வர்களும் அந்த போர்ல அழியக்கூடிய ஒரு கொடுமையான காட்சி, அந்த கொடுமையான செய்திய காந்தாரி கேட்டிருப்பாங்க, ஞான திருஷ்டியால பார்த்திருப்பாங்க. அடுத்து நாம பார்க்க போறது குந்தி தேவி. யாதவ குல மன்னனான சூரசேனனுடைய மகள் தான் குந்தி என்கிற பிருதை. இவங்க குந்தி போஜன் என்ற மன்னனால வளர்க்கப்பட்டதுனால இவங்களுக்கு குந்தி அப்படின்னு பெயர் கிடைச்சிருக்கும். கோபத்துக்கும் சாபத்துக்கும் பெயர் போன முனிவரான துர்வாச முனிவருக்கு நல்ல விதமா பணிவடைகள் செஞ்சதுனால அவர்கிட்ட இருந்து ஒரு வரம் குந்தி தேவிக்கு கிடைச்சிருக்கும். அந்த வரத்தை விளையாட்டா சூரிய தேவனை பார்த்து மந்திரத்தை உபயோகிச்சதுனால சூரியனுடைய அம்சமா கவச குண்டலத்தோட ஒரு குழந்தை குந்தி தேவிக்கு பிறந்திருக்கும். அந்த குழந்தை தான் கர்ணன். கல்யாணத்துக்கு முன்னாடியே குழந்தை பிறந்துட்டா இந்த ஊர் உலகம் எப்படி தப்பா பேசும்னு நினைச்ச குந்தி அத ஒரு பெட்டியில வச்சு ஆத்துல விட்டுடுவாங்க. இது நம்ம எல்லாருக்குமே ஒரு செய்தியா இருந்தாலும் கூட அந்த சமயம் குந்தியோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய துயரமா தான் இருக்கும். அதன் பிறகு குந்திக்கும் பாண்டவுக்கும் கல்யாணம் நடந்திருக்கும். இவங்க 2 பேருக்கும் 3 புதல்வர்கள் பிறந்திருப்பாங்க, தர்மன், பீமன், அர்ஜுனன். பிறகு பாண்டு மாத்ரி அப்படிங்கிற இன்னொரு பெண்ணை திருமணம் செஞ்சு அவங்க 2 பேருக்கும் நகுலன், சகாதேவன் அப்படின்னு 2 பிள்ளைங்க பிறந்திருப்பாங்க. அதன் பிறகு பாண்டுவோடவே சேர்ந்து மாத்ரியும் இறந்து விட்ட பிறகு இந்த 5 பிள்ளைகளையும் வளர்க்க வேண்டிய பொறுப்பானது குந்தி தேவியை தான் சேரும்.
தனி ஒரு பெண்மணியா நின்னு இந்த 5 பிள்ளைகளையும் ரொம்ப திறமையா நல்ல பண்புகளோட வளர்த்திருப்பாங்க குந்தி தேவி. துரியோதனனால ஏகப்பட்ட இன்னல்கள் குந்திக்கும் பாண்டவர்களுக்கும் ஏற்பட்ட போதும் அந்த அனைத்து இன்னல்களையும் துயரங்களையும் ரொம்ப பொறுமையா கடந்திருப்பாங்க குந்தி தேவி. அரக்கு மாளிகையில ஒட்டுமொத்தமா தீ வச்சு எரிக்கணும்னு முடிவு பண்ண துரியோதனன் விதுரருடைய உதவியினால அவங்க தப்பிச்சு ஒரு நகரத்துல போய் வாழ்ந்திருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தோட மகாராணியான குந்திக்கு அந்த நகரத்துல வாழும்போது ஒருவேளை சாப்பாட்டுக்கே பிச்சை எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கும். அடுத்து நாம பார்க்க போறது திரௌபதி. பாஞ்சால நாட்டு மன்னனான துருபதனுடைய பொண்ணுதான் இவங்க. அதனால இவங்களுக்கு பாஞ்சாலி அப்படிங்கிற பெயரும் இருந்துச்சு. மனித கருவுல இருந்து தோன்றாத இவங்க வானை முட்டிய வேல்வித்தையில இருந்து பிறந்தவங்க. அதனால யாகசேனி அப்படிங்கிற பெயரும் இவங்களுக்கு இருந்துச்சு. தைரியம், வீரம் இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு அர்த்தம் சொல்லணும் அப்படின்னா திரௌபதியை நாம சொல்லலாம். அவங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் முடங்கி போய் மூளையில உட்காராம தைரியமான ஒரு பெண்மணியா அது எல்லாத்தையும் மன உறுதியோட கடந்து வந்திருப்பாங்க திரௌபதி. ஆரம்பத்துல அவங்க அர்ஜுனன் மீது காதல் கொண்டு அர்ஜுனனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு கல்யாணமும் பண்ணியிருப்பாங்க. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையினால பாண்டவர்கள் 5 பேரையுமே அவங்க கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கும். அந்த 5 பேரையுமே கல்யாணம் பண்ணி ஒரு மிகப்பெரிய தியாகத்தை பாஞ்சாலி செஞ்சிருப்பாங்க. அதனால இந்த ஊர் மக்கள் எவ்வளவோ தப்பா பாஞ்சாலியை பேசியிருந்தாலும் கூட அந்த அத்தனை நிகழ்வுகளையுமே மன உறுதியோட கடந்திருப்பாங்க திரௌபதி. ஒரு பொண்ணை இதுக்கு மேல அசிங்கப்படுத்த முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நிறைஞ்ச சபையில பாஞ்சாலியோட துயிலானது உரிக்கப்பட்டிருக்கும். அந்த இடத்துல கூட அவங்க மனசை தளர விடாம இப்படிப்பட்ட அநியாயத்துக்கு காரணமான அத்தனை பேரையும் அந்த சபையிலேயே கேள்வி கேட்டிருப்பாங்க திரௌபதி. திரௌபதி எப்பவுமே அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணாகத்தான் மகாபாரதத்துல இருந்திருப்பாங்க. யாரையும் எந்த இடத்துலயும் தப்புன்னு தெரிஞ்ச பிறகு எதிர்த்து பேச அவங்க தயங்கியதே இல்லை. அது அவங்க கணவர்களாகவே இருந்தாலும் கூட நீங்க செஞ்சது தப்பு அப்படிங்கறத தைரியமா சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியா திரௌபதி மகாபாரதம் முழுக்கவே இருந்திருப்பாங்க. திரௌபதிக்கே இழிவான இந்நிலை ஏற்பட்டுள்ளதென்றால் இந்த அகிலத்தில் வாழும் பெண் குலத்தின் நிலை என்னவாகும்? சிந்தித்துப் பார் சகி.